வணக்கம். இன்னைக்கு நாம சர்வீஸ் நவுல ரொம்ப முக்கியமான ஆனா வெளிய பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியற ஒரு கான்செப்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஜூனியர் அட்மினுக்கும் உண்மையான சீனியர் ஆர்கிடெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நேர்காணல்ல காட்டி கொடுக்கிற ஒரு இன்டர்வியூ ட்ராப்ப பத்தி தான் இந்த விளக்கம். கொஞ்சம் கவனமா கேளுங்க, இதுல கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நேரடியா விஷயத்துக்கே வந்துருவோம். உங்கள ஒரு இன்டர்வியூல உட்கார வச்சு ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ண எந்த ரோல் தேவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உங்க பதில் என்னவா இருக்கும்? ரொம்ப சாதாரணமா அட்மின் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க. அது ஒரு சூப்பரான இன்டர்வியூ ட்ராப். இந்த வலையில சிக்காம எப்படி தப்பிக்கிறதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். ஏன் அது டிராப்னு புரியணும்னா முதல்ல நாம ஒரு அடிப்படை விஷயத்த ஸ்ட்ராங்கா மனசுல பதிய வைக்கணும். ஏசிஎல்லுங்கிறது ஏதோ சாதாரண டேட்டா கிடையாதுங்க. அது ஒரு செக்யூரிட்டி ஆப்ஜெக்ட். ரெக்கார்ட் ஆக்சஸ், ரொம்ப சென்சிட்டிவான ஃபீல்ட்ஸ், இப்படி பிளாட்ஃபார்மோட ஒட்டுமொத்த பாதுகாப்பையே இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் இதை இவ்ளோ ஸ்ட்ரிக்டா பாதுகாக்கறாங்க. அப்போ இன்டர்வியூல என்னதான் சொல்றது? ஒரு சீனியர் லெவல் பதில் எக்ஸாக்ட்டா இப்படிதான் இருக்கணும். ஏசிஎல் கான்ஃபிகரேஷனுக்கு தேவையான முதன்மை ரோல் செக்யூரிட்டி அட்மின். முக்கியமா செஷனின் போது இது எக்ஸ்பிளிசிட்டா எலிவேட் செய்யப்படணும். இந்த எக்ஸ்பிளிசிட்லி எலிவேட்டட், அதாவது வெளிப்படையாக உயர்த்தப்படணும் அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களோட ஆழமான புரிதலை இன்டர்வியூவருக்கு உணர்த்தும் ஒரு மேஜிக் வேர்ட். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சாதாரண அட்மினுக்கும் செக்யூரிட்டி அட்மினுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்னு? ரொம்ப சிம்பிள். அட்மின் ரோலுங்கிறது பிளாட்ஃபார்மோட பொதுவான மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான். ஆனா செக்யூரிட்டி அட்மினுங்கிறது எலிவேட்டட் பிரிவிலேஜ், அதாவது உயர்த்தப்பட்ட சலுகை மூலமா பாதுகாப்பையே மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு பவர். அதனால தான் அட்மின் மட்டும் எப்பவுமே பத்தாது. சரி, இந்த செக்யூரிட்டி அட்மின் அப்படின்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இது சாதாரண அட்மின்களுக்கு கிடைக்காத ஒரு எக்ஸ்ட்ரா லேயர். ஏசிஎல் உருவாக்குறது, ஸ்கிரிப்ட் இன்க்ளூட பாதுகாக்கிறது, செக்யூரிட்டி ரூல்ஸை செட் பண்றது, இப்படி பிளாட்ஃபார்மோட ரொம்ப சென்சிட்டிவான மாடியூல்களை அன்லாக் பண்ண இந்த எலிவேட்டட் பிரிவிலேஜ் ரோல் கட்டாயம் தேவை. இதை இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம். ஒரு யூசரை மேனேஜ் பண்றது, ஃபார்ம் கான்ஃபிகர் பண்றது, இது ரெண்டையுமே ரெண்டு பேராலையும் பண்ண முடியும். ஆனா ஒரு ஜூனியர் மைண்ட் செட் இந்த அடிப்படை அட்மின் உரிமைகளோடய நின்னுடும். ஒரு சீனியர் ஆர்கிடெக்ட் மட்டும்தான் எலிவேட்டட் பிரிவிலேஜை பயன்படுத்தி முழுமையான ஏசிஎல் நிர்வாகத்தை கையில் எடுப்பார். கம்பெனிகள் ஏன் எல்லாருக்கும் இந்த செக்யூரிட்டி அட்மின் ரோலை கொடுக்கறதில்லன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இங்க தான் பிரின்சிபல் ஆஃப் லீஸ் பிரிவிலேஜ், அதாவது குறைந்தபட்ச சலுகை கொள்கை உள்ள வருது. இது ஏதோ சாஃப்ட்வேர் ரூல் கிடையாதுங்க. இது ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் தத்துவம். ஒருத்தருக்கு அவங்க வேலையை செய்ய எவ்வளவு ஆக்சஸ் தேவையோ அது மட்டுமே கொடுக்கப்படணும். அதுக்கு மேல ஒரு துளி கூட கிடையாது. விளையாட்டா ஒரு ஏசிஎல மாத்துனா அப்படி என்ன நடந்துடும்? விபரீதங்கள் ரொம்பவே பெருசா இருக்கும். யூசர்ஸ் சிஸ்டம்குள்ளேயே வர முடியாம லாக் அவுட் ஆகலாம், கம்பெனியோட சீக்ரெட்டான டேட்டா வெளியே கசியலாம், அப்ளிகேஷன்கள் உடையலாம், ஏன் மொத்த ப்ரொடக்ஷன் சிஸ்டமே ஸ்தம்பித்து போகலாம். அதனால தான் இதுல இவ்ளோ கெடுபிடி காட்டுறாங்க. இது எவ்வளோ சீரியஸான விஷயம்னு ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு சொல்றேன் கேளுங்க. ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு டெவலப்பர் தெரியாதனமா ஒரு ஏசிஎல மாத்திட்டார். ரிசல்ட், கம்பெனியோட மொத்த ஹெச்ஆர் டேட்டாவும் எல்லா ஊழியர்களுக்கும் ஓப்பனா தெரிஞ்சிருச்சு. நினைச்சு பாருங்க எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் இது. இதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனில செக்யூரிட்டி அட்மின் கட்டுப்பாடுகளை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு பேங்கிங் ப்ராஜெக்டை எடுத்துக்குவோம். அங்க செப்பரேஷன் ஆஃப் டியூட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம் அட்மின் சாதாரண அட்மின் வேலைகளை மட்டும்தான் பார்ப்பார். செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் மட்டும்தான் செக்யூரிட்டி அட்மின் உரிமையோட மொத்த பாதுகாப்பை கையாளுவார். சாதாரண அட்மின்கள் செக்யூரிட்டி கண்ட்ரோல் பக்கம் எட்டி பார்க்க கூட முடியாது. பேங்கிங் மட்டும் இல்ல, ஹெல்த் கேர் துறையிலையும் இது ரொம்பவே முக்கியம். நோயாளிகளோட மருத்துவ தகவல்களை பாதுகாக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். எஸ்ஓஎக்ஸ், ஜிடிபிஆர், ஹிப்பா மாதிரி கம்ப்ளையன்ஸ் ஆடிட்ல ஒரு சின்ன ஏசிஎல் மாற்றம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இங்க ஏசிஎல்கள் இரும்பு கோட்டை மாதிரி பாதுகாக்கப்படும். சரி, ஒரு யூசர் தன்னோட ரோலை எலிவேட் பண்ணும்போது பின்னாடி என்ன நடக்குது? அது ஒரு நிரந்தரமான உரிமை கிடையாதுங்க. அங்க ஒரு டெம்பரரி பிரிவிலேஜ் செஷன், அதாவது தற்காலிக சலுகை பெற்ற அமர்வு உருவாக்கப்படுது. இந்த செஷன்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் பின்னாடி ஆடிட் பண்றதுக்காக ஸ்ட்ரிக்டா ரெக்கார்ட் செய்யப்படும். சிஸ்டம்ல இதை எப்படி பண்றதுன்னு சிம்பிளா சொல்றேன். முதல்ல யூசர் எலிவேட் ரோல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்புறம் லிஸ்ட்ல இருந்து செக்யூரிட்டி அண்டர்ஸ்கோர் அட்மினை செலக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் ஏசிஎல எடிட் பண்ற பவரே அன்லாக் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிகளான இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஆக்சென்ச்சர்ல எல்லாம் இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க தெரியுமா? ஏசிஎல் மாற்றம் அப்படிங்கிறதே ஒரு ஹை ரிஸ்க் விஷயமா தான் பார்க்கப்படுது. இதுக்கு சிஏபி அப்ரூவல், செக்யூரிட்டி டீம் ரிவ்யூ, ஆடிட் லாகிங், ப்ரொடக்ஷன் வேலிடேஷன் ஒரு பெரிய செக்கிங் ப்ராசஸே தாண்ட வேண்டியிருக்கும்.
ரியல் டைம்ல இந்த என்டர்பிரைஸ் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, ஒரு டெவலப்பர் முதல்ல ஆக்சஸ் கேட்பார், உடனே செக்யூரிட்டி டீம் வந்து இதனால என்ன பாதிப்பு வரும்னு மொத்தமா அனலைஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருந்தா மட்டும்தான் ஒரு செக்யூரிட்டி அட்மின் அந்த மாற்றத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். இப்போ மறுபடியும் இன்டர்வியூக்கு வருவோம். ஏன் எல்லா அட்மின்களையும் ஏசிஎல்களை எடிட் பண்ண அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஒரு ட்விஸ்டான கேள்வி வரும். இது உங்களோட பிளாட்ஃபார்ம் செக்யூரிட்டி நாலேஜை டெஸ்ட் பண்ற கேள்வி. எல்லார் கையிலையும் சாவியை கொடுத்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே விடை கிடைக்கும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா பிரிச்சு காட்டணும். சாஃப்ட்வேர் படி பார்த்தா ஒருத்தருக்கு செக்யூரிட்டி அட்மினை நிரந்தரமாவே கொடுக்க முடியும், அது டெக்னிக்கல் ரியாலிட்டி. ஆனா பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன சொல்லுது, அது தற்காலிகமா மட்டும்தான் உயர்த்தப்படணும். இந்த வித்தியாசத்தை நீங்க சொன்னீங்கன்னா இன்டர்வியூவர் இம்ப்ரெஸ் ஆகிறது கேரண்டி. லைவ் ப்ராஜெக்ட்ல வேலை செய்யும்போது ஜூனியர் அட்மின்கள் அடிக்கடி ஒரு பிராக்டிக்கலான பிரச்சனையை சந்திப்பாங்க. ஏசிஎல் மாடியூல் எனக்கு ரீட் ஒன்லியா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இங்க நீங்க ரெண்டே விஷயத்தை செக் பண்ணா போதும். ஒன்னு, அவங்க அட்மினா, 2, அவங்க செக்யூரிட்டி அண்டர்ஸ்கோர் அட்மின் சலுகையை எலிவேட் பண்ணிருக்காங்களா, அவ்வளவுதான் விஷயம். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் சேர்த்து இன்டர்வியூல சொல்ல வேண்டிய ஃபைனல் பஞ்ச் இதுதான். செக்யூரிட்டி அட்மின் ஒரு எலிவேட்டட் பிரிவிலேஜ். தவறான ஏசிஎல் மாற்றம் மொத்த டேட்டாவையும் காலி பண்ணிடுங்கிறதால இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் செய்யப்படும்னு இந்த ஒரு தெளிவான பதில் தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். இப்போ சொல்லுங்க, உங்க கம்பெனில டேட்டா செக்யூரிட்டியை எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்த முறை ஏசிஎல் பத்தி பேசும்போது இந்த சீனியர் ஆர்கிடெக்ட் மைண்ட் செட்டோட அணுகுவீங்க.